மகாபிரிவாச்சரணம். மனிதனாக பிறந்த நம்முடைய வாழ்வில் 2 விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு: வெற்றி, தோல்வி. இந்த 2ம் தான் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் கொண்டு செல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, தோல்வி வரும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம துவண்டு விடுகிறோம். அடுத்ததாக முயற்சி செய்ய நிறைய பேர் முயற்சி செய்வதே கிடையாது. இதுதான் கடைசி முயற்சின்னு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதையும் தாண்டி கண்டிப்பாக நான் முயற்சி செய்ய வேண்டும், என்னுடைய லட்சியத்தை அடையும் வரை முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. சரி, வெற்றியில என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி தாங்க ரொம்ப கடுமையான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு கத்தி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு கத்தி மேலே நடந்தால் எப்படி இருக்கும், அது போலத்தான் வெற்றி அப்படிங்கிறது. அந்த வெற்றி கிடைக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறதா, தொடர்ந்து எனக்கு வெற்றியே கிடைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சந்தோஷம் என்ன மாறும் அப்படின்னா, அந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கர்வம் என்ற ரூபத்தை அடைந்து விடும். அப்போ அந்த கர்வம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, அங்கே வரக்கூடிய அந்த திறமை என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய ஒளி மங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு அழகா ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. நாரதரை நமக்கு தெரியும் இல்லையா, திரிலோக சஞ்சாரி அப்படின்னு சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் அப்படியே ஒரு வாட்டம் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்றதுக்காக. நாரதர் சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அவர் வீணை இசைப்பதில் வல்லவர் அப்படின்னு. அந்த வல்லவர் அப்படிங்கிறத உடனே அங்கே என்னங்க வந்துடும்? உடனே ஒரு கர்வம் வரும் இல்லையா? நாரதருக்கு அதே மாதிரிதான், வீணை இசைப்பதில் தனக்கு நிகர் எவரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்துருச்சுங்க. இப்போ பகவான் பார்த்துட்டு சும்மா இருப்பாரு? ஏன்னா தன்னுடைய பக்தனுக்கு ஏதாவது ஒரு குணங்கள் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணிட்டு அவர் திரும்ப நல்வழிக்கு கொண்டு வரணும்னு பார்ப்பாரு. அப்போ என்ன பண்ணுறாரு பகவான்? நாரதரை கூப்பிடுறாரு. எங்க வீணை வாசி அப்படின்னு சொல்றாரு. அப்போ யார் பக்கத்தில் இருக்காரு அப்படின்னா, ஹனுமன், ஆஞ்சநேயர், என்ன பெயர் சொன்னாலும் சரிங்க, அவர் பக்கத்தில் இருக்காரு. இப்போ நாரதர் சொன்னோடனே அவருக்கு ஒரு முதலிய கர்வம். இப்போ பகவான் வேற கூப்பிட்டு வாசிக்க சொன்னோடனே கர்வத்துக்கு இன்னும் மேலே எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோங்க. எடுத்து வீணையை மீட்ட ஆரம்பிக்கிறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக ரொம்ப அழகாக நம்ம வீணை மீட்டிட்டோம், பகவானுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம் அப்படின்னு. பக்கத்தில் ஆஞ்சநேயர் வேற பார்க்குறாரு. இவருக்கெல்லாம் வீணையே தெரியாது, நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக வீணை வாசிச்சிருக்கோம், இவருக்கு அந்த வீணையோட கானமாவது என்னன்னு தெரியுமா அப்படிலாம் அவருக்கு மனசு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன சொல்றாரு பகவான்? சரி நாரதா, இப்போ உன்னோட வீணையை அனுமன் கிட்ட கொடு, அவன் எப்படி வாசிக்கிறான்னு பார்க்கலான்னு சொல்றாரு பகவான். நாரதருக்கு குழப்பங்க, நம்மளுக்கே குழப்பமா தானே இருக்கு. எப்படிங்க ஒரு வானரம் வீணை வாசிக்கும்? வானரம் வீணை வாசிக்குமா என்ன? பகவான் ஏன் இப்படி கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடைய வீணையை அனுமன் கிட்ட கொடுக்குறார். அனுமனுக்கு கொஞ்சம் தயக்கம். அப்ப தயக்கத்தோடு வாங்கினா பகவான் சொல்றார், வாசி அனுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே அந்த அனுமதியை கொடுக்கிறார். அனுமனும் மனதில் பகவான் ராமனை தியானித்தபடி வீணையை மீட்ட ஆரம்பிக்கிறார். அந்த இசையில் தன்னை மறந்தது யாருங்க? பகவான் மட்டும் கிடையாது, நாரதரும் தான். சரி, இசைத்து முடித்த அனுமான் என்ன பண்ணுவார்? சாதாரணமாக என்னங்க பண்ணுவோம், வீணை எடுத்து கீழே வைப்போம் இல்லையா? அதே மாதிரி அவரும் வீணையை கீழே வச்சுட்டு பகவானை நமஸ்கரிச்சு எந்திரிக்கிறார். இப்போ பகவான் நாரதர் கிட்ட சொல்றாரு, அனுமானோட இசை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. மிக அற்புதம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவா சொல்றாரு. இப்போ அவருக்கு புரியுது தன்னுடைய கர்வம். ஆனால் புரிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் இருக்காங்க. அப்போ அதையும் போக்கணும் இல்லையா? சரி, அப்போ நாரதர் அவனோட வீணை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. நாரதர் வீணையை பார்க்குற, தூக்கவே முடியலங்க. தரையில் அப்படியே ஒட்டிட்டு இருக்கு. அந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு ஒரு பாறை மீது ஒட்டி கொண்டிருக்கிறது. உடனே ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி வீணையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றார். அனுமனும் வீணையை பார்க்குறார், தூக்க முடியல. அவர் என்ன பண்ணுறாரு? சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதில் திரும்ப ஒரு பாடல் வாசிக்கிறார். அந்த இசையை மீட்டிய உடனே அப்புறம் அவரால் தூக்க முடிஞ்சது. அப்போ நாரதருக்கு புரியல, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு, ரொம்ப குழம்பாத நாரதா. அதாவது நாரதா, நீ வாசிக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அனுமனின் இசையில என்ன உருகுச்சு அப்படின்னா, இந்த பாறை கூட உருகிருச்சு. இசையை நிறுத்தியதும் பாறை அப்படியே எரிகிருச்சு. இப்ப அவன் கீழே வச்சான் இல்லையா அந்த வீணைய, அந்த வச்ச ஒன்று உருகின பாறையில என்னாச்சு? ஒட்டிக்குச்சு. அப்ப பாறை உருகும் விதமாக திரும்ப என்ன பண்ணணும்? அதை எடுக்கணும்னா மீண்டும் இசையை மீட்டினா தான் பாறை உருகும், அதுல இருந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வீணையை எழுத தூக்கிட்டான். புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்ற.
இப்போ நான் அதற்கு புரிந்தது சுவாமி, என்னை மன்னியுங்கள் அப்படின்னு. இப்பொழுது அவருடைய கர்வம் முற்றிலும் நீங்கி இருந்தது. ஆக எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, வெற்றி கிடைக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மகாபிரிவா ஆட்சியர்.